முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல் இப்போ தான் நம்ம புதுசா ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சேனலுக்கு வந்து நண்பர்கள் தங்களுடைய மேலான ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம நியூஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சிலோட 2 நாள் மீட்டிங் இன்னைக்கு முடிஞ்சிருக்குது. செப்டம்பர் 3 மற்றும் செப்டம்பர் 4 2 நாள்ல ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சு. இதில பல முக்கியமான தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதில மெயினா பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டில ஓல்டு ஸ்லாப்ல 4 ஸ்லாப் இருந்துச்சு. அதாவது 5% ஒண்ணு, 18% 12% ஒண்ணு, 18% ஒண்ணு, அப்புறம் 28% மொத்தம் 4 ஸ்லாப் இருந்துச்சு. அடுத்து இப்ப புதுசா வந்திருக்க ஜிஎஸ்டி ஸ்லாப்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 தான் இருக்குது. அதில மெஜாரிட்டியா பார்த்தீங்கன்னா, எல்லாமே 5%லயும் 18%லயும் தான் இருக்குது. 40% வந்து ரொம்ப கம்மியான சில ஷே சில பொருட்கள் மட்டும் தான் இருக்குது. அது நம்ம என்னன்னு அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். மெயினா பார்த்தீங்கன்னா, மெடிசினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் சேவிங் மெடிசின் அதாவது உயிர் காக்கும் மருந்துகள்ன்றதுக்கு 0% டாக்ஸ் கொண்டு வந்திருக்கு. இது கண்டிப்பா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா, இந்த மருந்துகளோட விலைகள் வந்து இந்த டாக்ஸ் கம்மியாகிறனால கம்மியாகும். அதனால வந்து இது உயிர் காக்கும் மருந்து நெறைய பேருக்கு பயன்பட்டு உயிர காப்பாத்துறதுக்கு யூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா மெடிசினுக்கும் இத தவிர்த்து அடுத்து நெறைய மெடிசின் பார்த்தீங்கன்னா, 12% ஜிஎஸ்டி ஸ்லாப்ல இருந்து இப்ப 5% வந்திருக்குது. அடுத்து அக்ரிகல்ச்சர் மற்றும் ஃபெர்டிலைசர். இதுக்கு பார்த்தீங்கன்னா, 18%ல இருந்து ஒரு 5% அளவுக்கு குறைச்சிருக்காங்க. ஃபெர்டிலைசருக்கு எல்லாமே. உரம் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குறைச்சிருக்கிறாங்க. இதில மெயினா ஏன் நம்ம மெடிசன பத்தி டிஸ்கஸ் பண்றோம்னா, அமெரிக்காவிலருந்து நமக்கு வந்து ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறார்னா, உங்களுக்கு நான் 200% வந்து மெடிசினுக்குலாம் டாக்ஸ் போட்டுருவேன். அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டிக்கிற ஒரு இந்த சூழ்நிலையில, நமக்கு இங்க ஜிஎஸ்டி எல்லாம் அது டாக்ஸ் கம்மியாறது, நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பூஸ்டப்பான ஒரு விஷயமா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி. ஐடிசில பார்த்தீங்கன்னா, ஒரு 92% அனலிஸ்ட்டுகள் அதாவது ஒரு 39 பேர்ல 36 பேர் வந்து இது வந்து பைக்கால் தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா, பைக்காலுக்கு இது தகுந்த ஒரு ஸ்டாக்கான்னு கேட்டா, கண்டிப்பா இது பைக்காலுக்கு ஒர்த்தான ஒரு ஸ்டாக்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இவங்க கிட்ட நெறைய பிசினஸ் இருக்கு. எஃப்எம்சிஜி இருக்கு, பேப்பர் பிசினஸ் இருக்கு, அப்புறம் மெயினா சிகரெட் பிசினஸ் இருக்கு. இன்னும் பல அடுத்து அக்ரில இருக்காங்க. நெறைய விஷயங்கள்ல வந்து இவங்க புதுசு புதுசா ஒவ்வொரு பிசினஸ்ல நுழைஞ்சுக்கிட்டே இருக்கிற காரணத்தினாலயும், இது வந்து பைக்கு உகந்த ஒரு ஸ்டாக்கா தான் நான் பார்க்குறேன். இதில மெயினா பார்த்தீங்கன்னா, சிகரெட். இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு அப்சைடு போச்சு. ஆனா, கீழ இறங்கிடுச்சு எண்டுல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட்டுக்கு இது மேஜரா இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்க பிசினஸ் பார்த்தீங்கன்னா, சிகரெட் சம்மந்தமான பிசினஸ் தான். சிகரெட் பிசினஸ்ல இது வந்து 80% மேல. நியர்லி ஒரு 70% வரைக்கும் சிகரெட் பிசினஸ்லேருந்து தான் இப்ப இவங்களுக்கு வந்து வருமானம் அதிகமா வந்துகிட்டு இருக்குது. வரக்கூடிய காலங்கள்ல இத நாங்க குறைச்சிருவோம்னு இவங்க சொன்னாலும், தற்சமயம் இதுலேருந்து அதிக அமௌண்ட் உங்களுக்கு வந்துட்டு இருக்க காரணத்தினாலயும், இப்ப அதுக்கு வந்து ஜிஎஸ்டி 40% போட்ட ஒரு காரணத்தினாலயும், இந்த ஸ்டாக் வந்து ஏற முடியாம இன்னைக்கு ஒரு கன்சாலிடேஷன் பீரியட்லயே குளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து நாம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அல்ட்ராடெக் சிமெண்ட். சிமெண்ட் கம்பெனிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே ரெட்யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 28% இருந்த ஜிஎஸ்டி டாக்ஸ இவங்க 18% குறைச்ச ஒரு காரணத்தினாலயும், இவங்க 18%க்கு டாக்ஸ் குறைச்சதுனால, நம்ம டொமஸ்டிக்ல வந்து சேல்ஸ் கொஞ்சம் கன்சம்ப்ஷன் அதிகரிக்கும். கன்சம்ப்ஷன் அதிகரிக்கும்போது சேல்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால இவங்களோட ப்ராஃபிட் அதிகரிக்கும்ன்ற ஒரு காரணத்தினால, இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு காலைல கொஞ்சம் மேல தான் போயிருந்துச்சு. பட் குளோசிங் ஆகும்போது ஒரு நெகட்டிவான இடத்திலேயே குளோஸ் ஆயிடுச்சு. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க கூட இவங்களுக்கு போட்டியான கம்பெனிகளான அம்புஜா சிமெண்ட்டு, அப்புறம் ஏசிசி, அப்புறம் ஸ்ரீ சிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு இடத்துல இருக்கிறதா நான் நினைக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா, எம்&எம். எம்&எம்ல பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி 2.0ல பெஸ்ட் ஒரு பெனிஃபிட்டான கம்பெனின்னு பார்த்தா, நான் எம்&எம்ன்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இவங்க சேல்ஸ் பண்ற அதிகப்படியான கார்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 60%த்திற்கும் அதிகமான கார்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 18% ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துருது. சில கார்கள் மட்டும் 40% ஜிஎஸ்டிக்குள்ள போனாலும், மெயினா பார்த்தீங்கன்னா, எல்லாமே 60%த்துக்குள்ள வந்த ஒரு காரணத்தினாலயும், அப்புறம் அதுக்கடுத்து இவங்க டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து 5% தான் இருக்குது. இவங்களோட டிராக்டர் பிசினஸ்லேருந்து இவங்களுக்கு 30% அளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்குது. பட் ஜிஎஸ்டி வந்து டிராக்டருக்கு குறைஞ்ச ஒரு காரணத்தினாலயும், அதுலேருந்து இவங்களுக்கு ஒரு கணிசமான வருமானம் வரக்கூடிய காரணத்தினாலயும், வரக்கூடிய காலாண்டுகள்ல அதாவது இப்ப இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 22ல இருந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதனால இது இந்த குவார்ட்டர்ல பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் அடுத்த குவார்ட்டர்ல கண்டிப்பா இதோட இம்பாக்ட் பெருசா இருக்கும். அடுத்த குவார்ட்டர்ல இவங்க வந்து கணிசமான லாபத்த குடுக்குறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிராக்டருக்கும் இந்த மாரி இவங்க ஜிஎஸ்டி இந்த மாரி குறைஞ்சிருக்க ஒரு காரணத்தினால, ஒவ்வொரு டிராக்டருக்கும் பார்த்தீங்கன்னா, 35,000லேருந்து 40,000 வரைக்கும் இவங்க சேவ் பண்ணலாம்.
அப்படின்னு ஒரு காரணத்தினாலே இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு நல்லாவே இருக்குது. ஒரு 5% அளவுக்கு ஏறி இருக்கு. சார்ட்ல பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு. பாருங்க 6% அளவுக்கு ஏறி இருக்கு. நம்ம ஏற்கனவே இத சொல்லியிருந்தோம். ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ள இருக்குதுன்னு. அதுவும் இல்லாம எங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஹையான ரூ. 3200 இன்னைக்கு ஒரே நாள்ல கட் பண்ணி மேல போயிடுச்சு. ரூ. 3200 தான் இவங்களுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. அத கட் பண்ணி இன்னைக்கு மேல போயிடுச்சு. நல்ல ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் போகக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். ஏன்னா ஆல் டைம் ஹை இவங்களோட ஆல் டைம் ஹை வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணி மேல போயிடுச்சு. க்ளோஸ் ஆயிருக்குது. பார்க்கலாம். இதே மாரி ஏற்றம் தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில, இது அடுத்து ஒரு புது ரெக்கார்ட் ஹைய கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத நண்பர்கள் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளூ சிப் கம்பெனி. லாங் டர்முக்கு இந்த கம்பெனி வந்து ஒர்த்தா இருக்கும். ஏன்னா நம்ம ஆட்டோ செக்டர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த எம்&எம் அதுக்கடுத்து நான் கன்சிடர் பண்றத சொல்றேன். அடுத்து அசோக் லேலண்ட் அப்புறம் ரொம்ப டாட்டா மோட்டார்ஸ் இதுக்கு முன்னாடி நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளா இல்ல. மீண்டும் அத நான் கன்சிடர் பண்ணேன்னா, நண்பர்களுக்கு நான் கண்டிப்பா மீண்டும் சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ், ஜே.எல்.ஆர். பங்காளிய பத்தி பேசுனா, பங்காளிய பத்தியும் பேசணும்ல. அதனால தான். எம்&எம் பத்தி பேசுனா, டாடா மோட்டார்ஸ பத்தியும் கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா 2மே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆட்டோ செக்டர்ல இருக்கக்கூடிய மேஜர் கம்பெனின்னே சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் ஜே.எல்.ஆர்ல பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் மாசத்துல அதாவது ஆகஸ்ட் மாசத்துல அவங்களுடைய யூகேல பார்த்தீங்கன்னா, ஜே.எல்.ஆரோட சேல்ஸ் வந்து நல்லாவே டிப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15% அளவுக்கு டிப் ஆயிருக்கு. இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி இஷ்யூஸ். அதாவது கார்ல பார்த்தீங்கன்னா, உள்ள எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் நெறைய இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, சம் இஷ்யூஸ் வந்த காரணத்தினாலயும், இவங்க வந்து அவங்களுக்கு இத குடுக்குறது வேற எதுவும் கம்பெனி இல்ல. டிசிஎஸ் அப்புறம் டாடா டெக்னாலஜிஸ் 2 பேர் தான். அதுல சில சில எரர்கள் வந்த ஒரு காரணத்தினால, நெறைய கம்ப்ளைண்ட் இந்த கார பத்தி வந்த ஒரு காரணத்தினால, இந்த மாசத்துல இது வந்து சேல்ஸ் கம்மியா இருக்கு. பட் இவங்க வரக்கூடிய காலங்கள்ல இத கண்டிப்பா சரி பண்ணிருவாங்கன்னு நம்பலாம். ஏன்னா, அது ஒரு லெஜெண்டான கம்பெனி. கண்டிப்பா அவங்க சரி பண்ணுவாங்க நான் நம்புறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து இது வந்து ஒரு 29% அளவுக்கு ஏற்றத்த குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அத நம்ம நண்பர்கள் பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு 5% அளவுக்கு ஏற்றத்த குடுத்திருக்கு. பாருங்க 4% அளவுக்கு ஏற்றத்த குடுத்திருக்கு. நம்ம இத டிஸ்கஸ் பண்ணும்போது ரூ. 880ல இருந்துச்சு. ரூ. 850 சாரி ரூ. 850ல இருந்துச்சு. 2 நாள்ல ஒரு ரூ. 80 அளவுக்கு ஒரு ஏற்றத்த குடுத்துருச்சு. இப்பவும் பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இவங்க சொல்ற மாரி, அதாவது சிஎல்எஸ்ஏ சொல்ற மாரி ஒரு 29% போச்சுன்னா, ஒரு 1200 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். வரக்கூடிய காலகட்டங்கள்ல இது போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா, இது ஒரு ப்ளூ சிப் கம்பெனி. அதுவும் இல்லாம என்பிஎஃப்சில இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி, லெஜெண்ட் கம்பெனி. இதுல மார்க்கெட் கேப்பும் பெருசு. இவங்களோட பிசினஸ் பிராண்டும் பெருசு. அதுவும் இல்லாம நல்ல ஒரு பேர் உள்ள கம்பெனி. அந்த ஒரு காரணத்தினால இது மேலும் அப்சைட் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து நண்பர்கள் வந்து ஐபிஓல வந்து கோயல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, எஸ்எம்இ கம்பெனி, அதாவது ஸ்மால் மீடியம் கம்பெனின்றதுனால நான் அதில அப்ளை பண்ண நான் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா, இப்ப மார்க்கெட் சிட்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு சரியான சூழ்நிலையில இல்ல. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, அமெண்டா ஹெல்த் கேர் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 20% இருந்துச்சு ஜிஎம்பி. இப்போ நேத்து பார்க்குறப்ப 10% இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க 7க்கு வந்துடுச்சு. இன்னும் அது லிஸ்ட் ஆறதுக்குள்ள நெகட்டிவ்ல லிஸ்ட் ஆனா கூட ஆச்சரியப்படுறது இல்ல. விக்ரன் இன்ஜினியரிங் ஐபிஓ நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ரூ. 97க்கு லிஸ்ட் ஆனது ரூ. 101 வரைக்கும் போயிட்டு ரூ. 95ல க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது லாஸ் தான். அந்த ஐபிஓ அப்ளை பண்ணது அவங்க லாஸ் தான் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன கேட்டேன், நான் இதுக்கு அப்ளை பண்ணல. நண்பர்கள் வந்து அவங்களுடைய ஓன் முடிவு எடுத்துட்டு அப்ளை பண்றத பத்தி நீங்க யோசிச்சுக்கலாம். பட் நான் இதுலேருந்து தள்ளி இருக்கலாம்னு தான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவுல நாம தேவையான அளவுக்கு தகவல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேலும் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள அடுத்த வீடியோல அதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நண்பர்கள் அனைவரும் நம்முடைய வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான தட்டி ஆல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். முக்கியமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க உங்களோட கமெண்ட்ட தேவையான தகவல நம்ம கொடுக்கும்பொழுது, அது மற்ற நண்பர்களுக்கும் பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. முதலீடு செய்வோம், முன்னேறுவோம்.